புனர்வாழ்வளிக்கப்படும் முன்னாள் போராளிகளுக்கான 5 நாள் கல்வி சுற்றுலா ஒன்று புனர்வாழ்வு அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5 நாள் முன்னெடுக்கப்படும் இந்த கல்வி சுற்றுலாவின் 4ஆம் நாளான இன்று கொழும்பிற்கு வருகை தந்த முன்னாள் போராளிகளை வரவேற்கும் நிகழ்வு பத்திரமுள்ள அபேகமவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மேல்குடியேற்றம், புனர்வாழ்வு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் கலந்து கொண்டார். நீங்கள் எல்லோரும் அந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் நீதிகள் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று அதற்காக நீங்கள் போராடினீர்கள். இன்னும் இன்று அந்த போர் முடிவுற்றது. இன்று நாங்கள் எல்லோரும் சகோதரத்துவத்தில் வாழ்ந்து வருவதுதான் ஒரு முக்கிய காரணம் என்று கூற விரும்புகின்றேன். என்றால் நானும் தங்களுடைய வாழ்க்கையை இன்று நாங்கள் பார்க்கும்போதும் சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற வேற்றுமை இல்லை. எல்லோரும் இந்த இலங்கை வாசிகள் என்ற அடிப்படை தத்துவத்திலேதான் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்ப நாங்கள் வெளியில வந்து அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை சிறைச்சாலையில உள்ள மற்றவங்களும் அனுபவிக்கணும். என்னோட இருந்து உண்ணாவிரதங்கள் எல்லாம் இருந்து வெளியே வந்திருக்கு. அந்த ஒரு இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் வந்த ஜனாதிபதியும் எங்களோட அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து அவையிலே இந்த சமூகத்துல ஒரு மனிதர்கள் என்ற ரீதியில அவையில வாழ்றதுக்கு ஒரு வழி சமைங்கன்றதான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பம் அவைகளுக்கு நிச்சயத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையை நீங்க வீணடிச்சிடக்கூடாதுன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. அப்போது நாங்கள் 44 பேர் புனர்வாழ்வுக்கு வருகின்றோம். இங்கிருந்து வெளியேறின பிற்பட்ட காலத்தில் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அமைச்சினால் கூடிய உதவிகளை செய்து என்ற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இனிவரும் காலங்களில் சமுதாயத்தோடு நல்ல உணர்வுடன், நல்ல ஒரு பொறுப்புணர்வுடன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றது எங்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பும். இதன்போது அமைச்சர் DM சுவாமிநாதன் முன்னாள் போராளிகளுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.